இப்பொழுது நாம் சில அடிப்படை புரிதலை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அடிப்படை புரிதல் முதலில் சிசிசி 1 என்று ஒன்று இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் சிசிசி என்றால் என்ன என்று தெரியும் என்று நம்புகிறேன். சிசிசினா கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், அதாவது அதிகாரபூர்வமான கேட்டகிசம். அதிகாரபூர்வமான கேட்டகிசம் என்றால் திருவிவிலியம், திருவிவிலியத்துக்கு இணையானதுன்னு சொல்லலாம். என்னை பொறுத்தவரைக்கும் எப்படி அதை பார்க்க வேண்டும் என்றால் திருவிவிலியத்திற்கும் மேலானது என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது அதிலிருந்து திருச்சபை கொடுக்கும் விளக்கம். திருவிவிலியத்திற்கு திருச்சபை கொடுக்கும் விளக்கம். இந்த விளக்கம் என்பதுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வேறு விளக்கங்களை நாம் சொந்தமாக சொன்னால் அதற்கு சிலை வழிபாடு என்ற ஒரு நிலை வரும் என்று சிசிசி 2779 கூறுகிறது. அது வேணா இப்போ ஒரு அந்த லைன் மட்டும் வாசிக்கிறேன், அப்புறமா அது டைம் இருந்தால் அதற்கு வருவோம், அதை பார்ப்போம். பாருங்க, to impose our own ideas in this area upon God would be to fabricate idols to worship அப்படின்னு ஒரு இடம் இருக்கு 2779. 2779 சொல்லலாம், 2779 சொல்லலாம். அதில் என்னன்னா டு இம்போஸ் அவர் ஓன் ஐடியாஸ் அப்படின்னா எந்த ஐடியா தான் இப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு வரும்போது தான் அதில் என்ன சொல்லுதுன்னா, வாசிக்கிறேன். பிஃபோர் வி மேக் அவர் ஓன் திஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளமேஷன் ஆஃப் த லார்ட்ஸ் ப்ரேயர் அப்படின்னா அவர் ஃபாதர் நம்ம சொல்வதற்கு முன்பு we must humbly cleanse our hearts of certain false images drawn from this world. பாருங்க, cleansing of our hearts, நம்முடைய இதயங்களை தூய்மைப்படுத்துவது என்றால் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தூய்மைப்படுத்துவது எப்படி செய்ய வேண்டும் என்றால் certain false images-ஐ நாம் இந்த உலகத்தாரிடமிருந்து பெற்றிருப்போம். காலையில் கூட வாசிக்கையில் அந்த தூயாவியானவர் அந்த பாவம், நீதி, தீர்ப்பு போன்ற செய்தியெல்லாம் தவறு என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பார் என்று வாசித்தோம் அல்லவா? அதுபோன்று அந்த தவறான புரிதலை நாம் பெற்றிருப்போம். அதை நம்ம இதயத்திலேருந்து எடுத்து எறிஞ்சிடணும். எப்போ அது தவறுன்னு தெரிஞ்சோன்னு அப்படின்னு நம்ம சிசிசி 2779 சொல்கிறது. அதனால் எங்கே நாம் தவறு செஞ்சிருப்போம் என்றால் அந்த இது உங்களோட இன்னொரு கேள்வி இருக்கிறது, அதற்கும் பிறகு வருவோம். அது என்ன கேள்வி என்றால், வீடு, நிலபுலம், சொந்தக்காரவங்க, அம்மா அப்பா இவரெல்லாம் தியாகம் பண்ணி அநேகர் ரிலீஜியஸ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, துறவரம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ரிலீஜியஸ் பீப்புள் அவன் ஆன்மீகவாதிகள். அதனால் அந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் பீப்புளாக இருக்கிறவர்கள் இது போன்று சாக்ரிஃபைஸ் செய்கிறார்கள். இது போன்று இயேசுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. அவ்வளோ தூரம் விட்டுட்டு வந்த பிறகு எப்படி இயேசு அவங்களுக்கு அந்த உறவு இல்லை என்று சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி அநேக ரிலீஜியஸ் பீப்புளுக்கு இருக்கிறது. ஆரம்பத்தில் இவர்களுக்கெல்லாம் இருந்தது, ஆயர்களுக்கெல்லாம் கூட இருந்தது. அது போன்ற ஒரு கேள்வி கர்தினால் மார்கள் கூட சொல்லலாம். போப்பாண்டவர் தெரியவில்லை, அவரிடம் நான் பேசி பார்த்ததில்லை. மற்றவர்களிடம் பேசுகிறோம் அல்லவா, அப்பொழுது அவர்களுடைய கருத்துக்கள் தெரியுதல்லவா, அதை வைத்து கொண்டு சொல்கிறேன். இது இந்த கேள்வி எல்லார் மத்தியிலும் வந்துவிட்டது எங்கே நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்குள். ஆனால் இயேசு அதை சொல்கிறாரா? எந்த வசனத்தின் அடிப்படையில் இதை நாம் எதிர்பார்க்கிறோம்? அதுக்கு நானும் சொல்கிறேன், என் பொருட்டு வீடுகளையோ நிலபுலன்களையோ அந்த உறவுகளையோ விட்டுவிட மறுப்பவர்கள் என் பின்னாடி வர இயலாது என்று சொல்கிறார் அல்லவா? அந்த இடத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு தானே வந்தோம், அப்படி இருக்கையில் எப்படி எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். சரியா? அதுதான் பேசிக்ஸ், அடிப்படை.
பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னேன் அல்லவா. இந்த அடிப்படை தான் பலருக்கு வாசிச்சிருப்பீங்க வசனத்தில், ஆனால் இதுதான் அதுன்னு புரிஞ்சிருக்கும் அது. ஆனால் நான் உங்களுக்கு அதை வாசித்து காட்டுகிறேன். அந்த இடத்தை 17:10 லூக்கா 17:10 எடுத்து பார்க்க வேண்டும். அந்த 17:10 என்ன சொல்லுகிறது என்றால், அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற அடிமைகள், எங்கள் கடமைதான் செய்தோம் என சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல அடிப்படையாக நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன என்றால், நாமெல்லாம் அடிமைகள், அவர் எஜமான். அந்த அடிமை செஞ்ச வேலைக்கு கூலி கிடையாது, வேலை மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற நிலையில் இருப்பவர் தான் அடிமை. அதுபோல் தான் நாமும் என்ன செய்தோம் என்றால், நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு கைமாறாக இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு உயிர், அந்த உயிரை மதிப்பற்ற உயிர், அதை விலையாக பெற்றுக்கொண்டோம் என்னுடைய கூலியாக. அதனால் அதுக்கப்புறம் எனக்கு கூலி கிடையாது அப்படிங்கிற கண்டிஷனில் இருப்பவர் தான் ஒரு அடிமை. அந்த உவமையை நான் வாசித்து காட்டுகிறேன். என்னவென்றால், உங்கள் அடிமை, நீங்கள் கையில் திருவுளி வைத்திருந்தால் அதில் என்ன எழுதியிருக்கும் என்றால் பணியாளர் அப்படின்னு எழுதியிருக்கும். அதே உங்கள்கிட்ட ஒரு ஆங்கில இது RSV அது மாதிரி ஒரு ஆங்கில பைபிளை எடுத்து படித்தீர்கள் என்றால் இதே இடத்தில் ஸ்லேவ்ஸ் அப்படின்னு இருக்கும் தெளிவாக இங்கிலீஷில். பணியாளர் அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பு செய்யும்போது அதில் இருந்தவர், அந்த இருந்த ஒரு குருவானவர் அல்லது அந்த குழுவில் இருந்த குருவானவர்கள் விடுதலை இறையல் நாட்டமுடையவர்களாக இருந்திருப்பார்கள். அதனால் அவர்களுக்கு இந்த அடிமை என்ற வார்த்தை பிடிக்காது. அடிமைன்னு எதுக்கு சொல்கிறாருன்னா, கடவுள் அடிமைன்னு சொல்லலை, அடிமையை உருவகமாக சொல்கிறார். உதாரணத்திற்கு உங்களுக்கே தெரியும், பல தடவை படித்திருப்பீர்கள், அந்த பெண் ஒருத்தி கேட்பா இல்லையா, மேஜையிலிருந்து சிந்தக்கூடிய உணவை நாங்கள் இது பண்ணக்கூடாதா, நாய்களுக்கு கொடுக்கிறீர்களே அப்படின்னு கேட்கும்போது நாய்கள் அப்படின்னு ஒரு உருவகம் வருகிறது. அப்போ நம்மளாம் நாயா அப்படின்னு கேட்கக்கூடாது, அது ஒரு உருவகம். அதுபோன்று அடிமை என்ற வார்த்தை என்பது ஒரு உருவகம். அடிமைக்கு எப்படி சம்பளம் இல்லையோ அது போன்ற நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் நாம் அப்படின்னு காட்டுறதுக்காக அவர் இங்கே அடிமையை வைத்து ஒரு ஓமை சொல்கிறார். இது அவர் இயேசுவை திருத்துறது மாதிரி விடுதலை இறைகளார் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த அடிமைங்கிற வார்த்தை எடுத்துட்டு பணியாளர்னு போட்டாங்க. பணியாளர்னு போட்டால் அந்த இடத்துல பொருந்தாது. அப்போ அந்த பணியாளர் சம்பளம் கேட்பானா இல்லையா? இந்த 10வது வசனம் எப்படி அவன் சொல்ல முடியும்? நான் என் கடமையை தான் செய்தேன்னு சொல்லுவானா? எனக்கு சம்பளம் முடியான்னு கேட்பான். திராட்சை தோட்ட பணியாளர் ஓமையில் பார்க்கிறோம் அல்லவா, இந்த காலையில் சேர்ந்தவன் சண்டை போடுறானா இல்லையா? அந்த மாதிரி சண்டை போடுற உரிமை நம்மிடம் இல்லை. அதுதான் இங்கே என்ன கேட்குறாருன்னா, உங்கள் அடிமை உழுது விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே உணவருந்த அமரும், அதாவது என்னோடு அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக எனக்கு உணவு முதல்ல ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டி கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? இதானே நம்ம சொல்லுவோம் ஒரு அடிமைட்ட, இதுதானே நியாயம். அதுபோன்று தான் நாம் என்ன செஞ்சோம் என்றால், அடிமைகளாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். அடிமைகள், நான் அடிமையாக இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளை பிறக்க விட்டுருக்க மாட்டார். என்ன அடிமைகள் அப்படின்னா, அந்த கடவுளின் குடும்பத்தில் நான் சேர்வேன், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இதை செய்வேன், அதை செய்ததன் மூலமாக நான் உறவு கேட்பேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுக்கிறோம். ஆனால் நல்ல விதைகளாக இந்த உலகத்தில் பிறக்கிறோம். அதில் பகைவன் கலையை விதைத்து விடுகிறான், கலை ஓமையில் பார்க்கிறோம். அது மாதிரி சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், அதை மறந்து, கடவுள்கிட்ட கொடுத்த வாக்குறுதியை மறந்து விட்டு என்ன செய்கிறார்கள் என்றால் வேறு விஷயங்களை தேடுகிறார்கள். அதில் பைபிள் வார்த்தையை சொல்ல போனால், உலக கவலை, செல்வமாயை, வாழ்வில் வரும் இன்பங்கள், இதெல்லாம் நாடி செல்கிறார்கள். அதனால் மறந்து விடுகிறார்கள் இயேசுவை, அந்த வாக்குறுதியை. அதனால் இதையெல்லாம் நான் செய்கிறேன்,
என்ன செய்கிறேன், இதெல்லாம் நான் என்னுடைய கடமையாக அப்பொழுதே ஏற்றுக்கொண்டேன். நான் திருச்சபையில் பணியாளராக சேர்ந்து, ஊதியமில்லாத பணியாளராக சேர்ந்து, என்னுடைய குடும்பங்களெல்லாம் தியாகம் செய்து உங்களுக்காக நான் இந்த பணியை செய்வேன் என்று அங்கே வாக்குறுதி. அதான் கடவுளிட்ட கட்டளை நமக்கு.